நமஸ்காரம். உங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரணும். அதாவது எதிர்பாராத வகையில லாட்டரி இந்த மாரி நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அதுக்காக ஒரு உழைப்பையும் போட்டுருக்க மாட்டீங்க. அந்த மாரி எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ராஜயோகம் கிடைக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு வழிபாடு இருக்கு. அதுதான் வந்து கருட நாக பஞ்சமி அப்படின்னு. அது வந்து 29/7/2025 செவ்வாய்க்கிழமை வருது. கருட நாக பஞ்சமியில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே புற்று வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். புற்ற வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அதாவது கவனத்தோட வழிபாடு பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஜோசியர் சொன்னாங்க, யூடியூப்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, பாம்பு இருக்கிறதுக்குள்ள போய் கைய விட்டுறாதீங்க. தயவுசெய்து கவனமாக வழிபாடு பண்ணுங்க. பஞ்சுல வந்து மாலையா கோத்து, அத வந்து பாம்பு புற்றுக்கு மஞ்சள், குங்குமம்லாம் போட்டு, தீபம் போட்டு, பழங்கள் வச்சு, பால் வச்சு பாம்பு புற்றுக்கு பால் வார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வழிபாடுலாம் நெறைய பேத்துக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். அன்னைக்கு அதாவது 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3 டூ 4 3 டூ 4:30 ராகு காலத்துல வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமை அதுவும் ராகு காலத்துல புற்று வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளு. அத வழிபாடு பண்ணும்போது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த சர்ப்ப தோஷமும் போகும், ராகு கேது தோஷம் போகும். இதுக்கு அடுத்தது அந்த புற்று மண்ண நீங்க வந்து எடுத்து நெத்தியில வச்சுட்டு, கொஞ்சமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து, உங்களுடைய சகோதரனுக்கு வச்சீங்க அப்படின்னா, சகோதரனும் நன்மை அடைவார். சகோதரனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாரி அவருடைய வாழ்க்கையில நல்ல முறையில முன்னேற்றம் அடையும். அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த நாகப்பஞ்சமி, கருட நாக பஞ்சமியில புற்று வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முறையிலயும் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது.